விஜய் மனசு நோகும்படி காவேரி பேசுனதால சாரதா ரொம்ப கவலைப்படுறாங்க. பாவம் மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்த்தா அந்த மாப்பிள்ளை இந்த மாரி காவேரி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிடுறாரு. இந்த மாரி விஜய் சொன்னது, அதே மாரி சாரதா பேசுனது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதனால காவேரி அவங்க அம்மாவ செமையா திட்டி விட்டுறாங்க. வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால சாரதா மனசு உடைஞ்சு வீட்டை விட்டு போயிடுறாங்க. இங்க காவேரி வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதவிக்கிறாங்க. எல்லா இடமும் தேடுறாங்க. அவங்க அவங்க அம்மா காணோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கே விஜய் என்ன நடந்தது, எதுக்காக அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க, எதுக்காக வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எல்லாம் உங்களால் தான், நீங்களும் அம்மாவும் இந்த மாதிரி நடந்துக்கிறதால நான் டென்ஷன் ஆகி அம்மாவை திட்டிட்டேன், வீட்டை விட்டு போன்னு கேட்டேன், அதனால தான் போயிட்டாங்கன்னொன்னே, இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா, உங்களுக்கு 1000 கோபம் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசுங்க, அதை விட்டு எதுக்காக அவங்கள வயசான காலத்தில் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னோடனே, எல்லாம் உங்களால் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டாங்க. என் அம்மா எங்கே இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ தெரியல, என் அக்கா தங்கச்சிங்களுக்கு கால் பண்ணால் அங்கேயும் அவங்க போகல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி கவலைப்படாதீங்க மிஸ், கண்டிப்பாக அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமானு, எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. சரி வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் கோயிலில் பார்க்குறாங்க. பார்த்தா சாரதா அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. உடனே ஓடி போயிட்டு காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சாரதா அமைதியாக இருக்காங்க. ஏமா இப்படிலாம் பண்ண, என்னை பயமுறுத்திட்டேம்மா, வாமா வீட்டுக்கு போகலாம், கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையை உதவி விடுறாங்க சாரதா. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஏமா இப்படிலாம் பண்ண, அதுவும் வீடுடி, நீ வாடகை கொடுக்குற அந்த வீட்டுக்கு நான் ஏண்டி அங்கே வரணும், எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நீ தான் சொல்லிட்டல, வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்டுட்டல, எந்த பொண்ணும் கேட்கக்கூடாது கேள்வி தான் நீ என்னை கேட்ட, எந்த அம்மாவும் கேட்கக்கூடாது வார்த்தையை நான் கேட்டுட்டேன், இதுக்கப்புறம் அங்கே வந்தால் நல்லா இருக்காது காவேரி, எனக்கு கை கால் நல்லா இருக்குடி, கடவுள் இன்னும் கை கால் எனக்கு எதுவுமே பண்ணலை, அதனால் என்னால் ஒரு வாய் உழைச்சி சாப்பிட முடியும்டி அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி பார்த்துட்டு அவங்க அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. ஆமாடி, உங்கள் அப்பா போயிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களை நான் அப்படியே விடல, உங்களை பார்த்துக்கணும்ல, உங்களை பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு எனக்கு பார்த்துக்க தெரியாதா என்ன, கண்டிப்பாக என்னால் என்னை பார்த்துக்க முடியும், எனக்கு உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, உன்னை நம்பி நான் ஒன்றும் கிடையாது, அதனால் நீ வீட்டை விட்டு போகணுன்னு கேட்டோன்னே நான் எங்கேயோ போய் ஏதோ பண்ணிப்பேன் நினச்சிக்கிட்டியா அப்படி. அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதம்மா அப்படின்றாங்க. என்ன பேசாத, நீ அப்படி தானே நினச்ச, பார்த்தல இந்த சாரதா வைராகிக்காரிடி, எக்காரனை கூட எதையும் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வாழ தெரியும்டி, உழைச்சி வாழ எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, மாமா அப்படிலாம் பேசாதம்மா, நான் அப்படிலாம் யோசிக்கலம்மா, நீ அப்படி தானே யோசிச்ச, அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்டேன் அப்படின்றாங்க. சாரதா கேட்டுட்டு கேட்டோன்னே காவேரி மாமா மன்னிச்சிடுமா, தயவு செய்து மன்னிச்சிடுமா, உன் காலில் விழுறாங்க. உடனே ஒன்றை மணிக்கு நான் யாரடி, உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிட்டுருப்ப, நான் அதை கேட்கக்கூடாது, கேட்டால் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்பியா நீ அப்படின்றாங்க. அதுக்கு அம்மாம்மா நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சுமா, நான் செஞ்ச தப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா, இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேச மாட்டேம்மா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறம்மா, நீ உட்காருனா உட்காருவேன், எழுந்துக்குனா எழுந்துப்பேம்மா, நீ யாரை காட்டுறியோ அவன் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா, மாமா ப்ளீஸ்மா வீட்டுக்கு வாமா அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, உன் இஷ்டத்துக்கு ஆடுற அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ட்டாங்க. உடனே அம்மா ப்ளீஸ்மா, பாவம் காவேரி ரொம்ப பயந்து போயிட்டாங்க, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், இவ்வளோ கூட்டிகிட்டு போயிடுங்க தம்பி அப்படின்னோடனே, மாமா உனக்கு கெஞ்சி கேட்குறம்மா அப்படின்றாங்க. ரொம்ப சமாதானப்படுத்த வேறு வழி இல்லாமல் சரி நான் அப்படி வீட்டுக்கு வரணும்னா என் பேச்சை மட்டும் தான் நீ கேட்கணும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் எந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. சரி சத்தியம் பண்ணி கொடுக்குறம்மா அப்படின்றாங்க. சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. என்னம்மா அப்படின்னோடனே, தம்பியை எவ்வளோ நீ காயப்படுத்திருக்கு தெரியுமா, அவர் முகம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, அவர் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு, ஏன் முன்னாடி அதுவும் கோயிலில் வச்சு நீ மன்னிப்பு கேட்கணும், இதுக்கப்புறம் அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் சொல்லிடி அப்படின்னு. என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்றாங்க. உடனே விஜய் ஆச்சரியப்பட்டு போகிறாரு.